ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். உங்கள் 13வது நட்சத்திர பெயரில் தொழில் அமைத்தால் தொழில் சக்ஸஸ், இந்த தலைப்பில் நான் இந்த பதிவில் பேசியிருக்கேன். இப்போ நிறைய பேர் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு பிடித்தமான பேர், அதே போல் ஏதாவது ஒரு கடவுள் பேர், அப்புறம் இந்த கடவுள் எனக்கு யோகம், அதே போல் எனக்கு பிடித்த கடவுள். சில பேர் அரசியல் சம்மந்தப்பட்ட பேர், அந்த தொழிலுக்கு சினிமா சம்மந்தப்பட்டவங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்ட பேர். இப்படி அவங்க தொழில் எதுவோ அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க. அந்த பேர்லேயே சில சீக்ரெட்டான விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய 13வது நட்சத்திரத்தை தான் யூஸ் பண்ணணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இதுவரையும் யாரும் சொல்லாத ஒரு பதிவு. இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு, அதனால் எல்லாம் கேட்டுக்குங்க. இது ஒருத்தருடைய நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் அவருக்கு தொழில் அமைச்சு கொடுக்கும். இப்போ எத்தனை பண்டிகைகள் வருது இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ ஒவ்வொரு மதத்துலேயும் ஒரு பண்டிகை இருக்குது. ஆனால் இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பண்டிகை இருக்கும், அது தொழிலுக்கான பண்டிகை. அந்த பண்டிகை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை. ஆயுத பூஜை தொழில் செய்கிறவங்களுக்கு அது ஒரு பண்டிகையை எடுத்துக்கிறாங்க. எந்த தொழில் செஞ்சாலும் அவங்க தொழிலுக்காக அன்னைக்கு அந்த நிறுவனத்துக்கோ ஏதோ ஒன்று ஆஃபீஸ்க்கோ அவங்க எந்த தொழில் பண்ணாலும் அன்றைக்கி லீவ் விட்டுட்டு அந்த விழாவை மட்டும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஏன்னா ஆயுத பூஜையை அவ்வளோ சரியாக வச்சுருப்பாங்க. ஆயுதம்னா கருவின்னு பேர். பொதுவாக இந்த கருவியை வச்சு வேலை செய்கிறவங்க, கருவி இன்ஸ்ட்ருமெண்ட்டு இல்லாமல் எந்த தொழிலுமே கிடையாது. அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்படின்னாவே கிரியேட்டிவ் ஒரு தொழில் பண்ணுறதுனா அதுக்கு ஒரு ஆயுதம் தேவை. அதனால தான் ஆயுத பூஜையை வச்சுருக்காங்க. ஆயுதம்னா கத்தி, கிடப்பாறை, கோடாரின்னு கிடையாது. பேனாவும் ஆயுதம்தான். பேனாவை வச்சுருக்கிற சரஸ்வதி தான் அந்த சரஸ்வதி பூஜையை தரவங்க. அதனால் அதுதான் ஆயுத பூஜையாக நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த சரஸ்வதியோட நட்சத்திரம் எது அப்படின்னா 13வது நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரம் தான் சரஸ்வதியோட நட்சத்திரம். நிறைய பேர் அஸ்வினிம்பாங்க, அப்படி கிடையாது. சரஸ்வதி ஹஸ்த நட்சத்திரம். அதனால தான் புதன் அங்கே உச்சம். புதன் கல்விக்காரகன், கல்விக்கான கடவுள் சரஸ்வதி தான். நீங்கள் கலை தொழில்னு சொல்லக்கூடிய சினிமா தொழிலில் அதிக முன்னேற்றத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 13வது நட்சத்திரத்தோடு சம்மந்தப்படுவாங்க. 13ஆம் நம்பரோட சம்மந்தப்படுவாங்க. இது நான் தனியாக விளக்கமாக சொன்னேன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய ரகசியத்தை சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு நினச்சிருவீங்க. இந்த பதிவில் நான் இது கொஞ்சம் நிறைய சொல்லணும். அதனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது இதில் எல்லாமே சொல்லியிருக்கேன், அஸ்வினியிலேருந்து ரேவதி வரையும். ஏன்னா நிறைய பேர் சாதாரண மக்கள் இதை பார்க்குறாங்க, பதிவை பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் எனக்கு 13வது நட்சத்திரம் என்ன அப்படின்னு ஃபோன் போட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் நான் பேசுனா நிறைய நேரமாகும், அதனால் யார்கிட்டையும் பேச முடியாது. அதனால் பதிவுலேயே சொல்லிடுறேன், இதை நீங்கள் கேட்டுக்குங்க. இந்த நட்சத்திரத்தை ஏன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சின்ன விஷயமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அதுதான் மிகப்பெரிய விஷயம் அது. ஏன்னா நீங்கள் ஏன் ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க, அந்த கடவுளோட நட்சத்திரம் எந்த நட்சத்திரம். எந்த தொழில் செய்கிறவங்களும் ஆயுத பூஜை கொண்டாடாமல் இருக்க மாட்டாங்க. அதனால் தொழிலுக்கான நட்சத்திரம் 13வது நட்சத்திரங்கிறத சொல்லிட்டேன், சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இதில் அதை பற்றி விரிவாக பேசுகிறதுன்னா எவ்வளோ இருக்குது. இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 13வது நட்சத்திரத்தை சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. இப்போ முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் அஸ்தம். அதை வச்சு தான் நான் அஸ்த நட்சத்திரத்தை சொன்னேன். இப்போ 2வது நட்சத்திரம் பரணிக்கு சித்திரை நட்சத்திரம். 3வது நட்சத்திரம் கிருத்திகைக்கு 13வது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். 4வது நட்சத்திரம் ரோஹிணிக்கு 13வது நட்சத்திரம் விசாகம். 5வது நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் அனுஷம்.
இதுக்கு அடுத்து 6வது நட்சத்திரம் திருவாதிரைக்கு 13வது நட்சத்திரம் கேட்டை. புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் மூலம். இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் மூலம் சொல்லியிருக்கேன். இதை பற்றி நான் கடைசியில் கொஞ்சம் சொல்கிறேன். இதே போல் இதுக்கடுத்து பூசம் நட்சத்திரத்துக்கு பூராடம் நட்சத்திரம் 13வது நட்சத்திரமாக வரும். அதாவது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூராட நட்சத்திரம் 13வது நட்சத்திரம். இப்போ ஆயில்யம் 9வது நட்சத்திரம், ஆயில்யத்துக்கு உத்திராடம் நட்சத்திரம். இதுக்கு அடுத்து மகம் 10வது நட்சத்திரம். இவங்களுக்கு 13வது நட்சத்திரம் திருவோணமாக வரும். இதுக்கு அடுத்து 11வது நட்சத்திரம் பூரம். இவங்களுக்கு பூர நட்சத்திரக்காரங்களுக்கு 13வது நட்சத்திரம் அவ்விட்டம். இதுக்கு அடுத்து 12வது நட்சத்திரம் உத்திரம். இவங்களுக்கு 13வது நட்சத்திரம் சதயம். இதுக்கு அடுத்து அஸ்தம். இது 13வது நட்சத்திரம். இதுக்கு 13வது நட்சத்திரம் பூரட்டாதி. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 13வது நட்சத்திரம் பூரட்டாதி. இதுக்கு அடுத்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 13வது நட்சத்திரம் உத்திரட்டாதி. இதுக்கு அடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 13வது நட்சத்திரம் ரேவதி. இதுக்கு அடுத்து விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 13வது நட்சத்திரம் அஸ்வினி. இதுக்கு அடுத்து அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 13வது நட்சத்திரம் பரணி. இதுக்கு அடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 13வது நட்சத்திரம் கிருத்திகை. இதுக்கு அடுத்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 13வது நட்சத்திரம் ரோகிணி. இதுக்கு அடுத்து பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 13வது நட்சத்திரம் மிருகசிரீசம். இதுக்கடுத்து உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 13வது நட்சத்திரம் திருவாதிரை. இதுக்கு அடுத்து திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 13வது நட்சத்திரம் புனர்பூசம். இதுக்கு அடுத்து அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 13வது நட்சத்திரம் பூசம். இதுக்கடுத்து சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 13வது நட்சத்திரம் ஆயில்யம். இதுக்கடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 13வது நட்சத்திரம் மகம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 13வது நட்சத்திரம் பூரம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 13வது நட்சத்திரம் உத்திரம். இப்போ நான் 27 நட்சத்திரத்துக்கும் 13வது நட்சத்திரம் என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ அஸ்த நட்சத்திரம் ஒருத்தங்களுக்கு வருதுன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அஸ்தம் ரோகிணி திருவோணம் இது போல் இது சந்திரனோட நட்சத்திரங்கள். இது மாதிரி சூரியனோட நட்சத்திரங்கள் இருக்கும். கிருத்திகை உத்திரம் உத்திராடம்னு இருக்கும். இப்போ செவ்வாயோட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிருகசீரிசம் சித்திரை அதுக்கடுத்து அவிட்டம். இப்படி இந்த 3 நட்சத்திரங்கள் ஒரு கிரகத்தோட நட்சத்திரமாக வரும். நீங்கள் உங்கள் தொழிலுக்கு பேர் அமைக்கும்போது ஒரு கிரகத்தோட பேரில் தான் நீங்கள் நட்சத்திரம் பேர்களையும் வைக்கலாம். அந்த கிரகத்தோட பேராக வைக்கும்போது இப்போ இந்த 3 நட்சத்திரம் நான் சொல்கிறேன்ல, இப்போ அஸ்த நட்சத்திரம் அப்படின்னா ரோகிணி திருவோணம் இது 3மே சந்திரன் நட்சத்திரத்தில் வரும். அப்போ சந்திரன் பேரில் வச்சாலும் உங்களுக்கு தொழில் சக்ஸஸ் ஆகும். இப்படி தான் நம்ம பேரை வைக்கணும். ஒரு தொழிலுக்கு பேர் அமைக்கும்போது 13வது நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அதோட பேரில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த 13வது நட்சத்திரம் எந்த கிரகத்தோட நட்சத்திரமாக இருக்கோ அந்த கிரகத்தோட பேரும் வைக்கலாம். அதே போல் இந்த 13வது நட்சத்திரத்தை நீங்கள் பேரில் அமைக்கிறது மாதிரி அந்த 13வது நட்சத்திரத்தில் உள்ளவங்களை வச்சு நீங்கள் தொழில் ஆரம்பித்தா இன்னும் சக்ஸஸ் ஆகும்.
அதே போல் அந்த தொழிலுக்கு உதவியாக அவங்கள்ட்டேருந்து ஏதாவது ஒரு உதவி வாங்கிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ முதல் வாடிக்கையாளராக அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களையே வச்சு முதல் வாடிக்கையாளராக வைக்கும்போது இன்னும் தொழில் விருத்தி ஆகும். அந்த கிரகத்தோட நட்சத்திரங்களில் இப்போ ஒரு சொன்ன மாதிரி அஸ்தம் இது சந்திரனோட நட்சத்திரங்களில் உங்களுக்கு 13வது நட்சத்திரம் வந்தால் அப்போ அந்த நட்சத்திரங்களில் எந்த ஒரு நட்சத்திரமும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துட்ருக்கோம். அதில் குறிப்பாக 13வது நட்சத்திரம் மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கும். அது ஃபெயிலியரே ஆகாது, 100% ஆகும். தொழில் உங்களுக்கான சக்ஸஸ் வெற்றி. இப்போ இன்டர்வியூக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுறத அந்த டேட்டில் வச்சுக்கலாம். அந்த 13வது நட்சத்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்களுக்கு அந்த உங்களுக்கு எதில் சக்ஸஸ் வேணுமோ அதில் 13வது நட்சத்திரத்தை நீங்கள் சக்ஸஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் மூலம் அப்படின்னு. ஆமாம், ராமர் தன்னுடைய வெற்றிக்கு பயன்படுத்தினது ராமர் புனர்பூச நட்சத்திரம். அவர் தனக்கு 13வது நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆஞ்சநேயரை தான் தன்னுடைய வெற்றிக்கு யூஸ் பண்ணார். இது மாதிரி நிறைய விஷயம் பேசலாம் நம்ம. இந்த 13வது நட்சத்திரம் எப்படி சக்ஸஸ் கொடுத்துருக்குன்ட்டு. ஏன்னா நானே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னுடைய இதிலேயே அந்த 13வது நட்சத்திரத்தை தான் யூஸ் பண்ணுவேன். அது மாதிரி இப்போ அது எத்தனையோ போட்டிகளில் இருக்கையில் இது எத்தனையோ ஜாமான்கள்லாம் இருந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நட்சத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் சக்ஸஸ் கொடுக்க முடியும். ஏன்னா நட்சத்திரங்களுக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. இப்போ இந்த இதில் நான் உங்களுக்கு 13வது நட்சத்திரத்தை பற்றி பேசியிருக்கேன். இந்த 13வது நட்சத்திரத்தை நம்ம ஏன் தேர்ந்தெடுக்கிறோம், அது சரஸ்வதியோட நட்சத்திரம், ஆயுத பூஜை கொண்டாடுற நட்சத்திரம் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு சொல்லியிருக்கேன். அந்த 13வது நட்சத்திரத்தை யூஸ் பண்ண ஒருத்தர் ராமரை சொல்லியிருக்கேன். இது போல் பலரும் சக்ஸஸ் ஆனவங்க. இப்போ ராமர் 13வது நட்சத்திரத்தை அவர் யூஸ் பண்ணலாம், ஆனால் அது தானாக அமைஞ்சது. அது சில பேருக்கு தானாகவே அமைஞ்சிரும், அது சக்ஸஸை கொடுக்கும். அது மாதிரி நீங்கள் உங்களுடைய தொழில் அமைச்சிக்கிறதுக்கு இந்த 13வது நட்சத்திரத்தை யூஸ் பண்ணலாம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அது அவயோகியாக வருமே அப்படின்னு. அதெல்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை. சக்ஸஸ்க்கு எது இருக்கா அதை யூஸ் பண்ணணும். அங்கே போய் நெகட்டிவாக யோசிக்கவே கூடாது. ஏன்னா அவயோகி நட்சத்திரம் கூட உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி பாருங்கள், பல விஷயங்களில் ஜெயிக்கும் போது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.